வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோ. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. இந்த நாளிலும் இந்த ஞாயிறு பள்ளி சிறுவர்களுக்கான இந்த ஆண்டு இறுதி இந்த நிகழ்ச்சியிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு மணி நேரத்திற்குள்ளாக நமக்கு அனைத்து நிகழ்ச்சிகளும் முடித்து நாம் பிள்ளைகளுக்கான பரிசுகளையும் கொடுத்து நாம் அவர்களை சந்தோஷத்தோடு ஆசீர்வதித்து நாம் வழி அனுப்ப இருக்கிறோம். இங்கு கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே அருமையான பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைவோம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக நான் இங்கே அமர்ந்திருக்கிற பெற்றோருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆண்டுகள் முழுவதும் நீங்கள் உங்களுக்கு அருமையான பிள்ளைகளை இந்த ஓய்வு நாள் பாடசாலைக்கு நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். அருமையான பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்திலே அநேக காரியங்களை கற்றிருக்கிறார்கள். அருமையான ஆசிரியர்கள், சுமார் 16 ஆசிரியர்களை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் இந்த சிறு வயதிலே கர்த்தருடைய வசனத்திலும் தேவனை அறிகிற அறிவிலும் சத்தியத்திலும் வளர்வது இது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து மிக நல்ல சாட்சிகளை, அதாவது எங்களுடைய பிள்ளைகள் அநேக வசனங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அநேக நல்ல ஒழுக்கங்களை அறிந்திருக்கிறார்கள், சண்டே ஸ்கூல் மூலமாக ஆசீர்வாதங்களை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அநேகருடைய சாட்சிகளை கேட்கும்போது உண்மையாகவே கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. பெற்றோர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சிறுவர் ஊழியத்திலே மிகவும் எங்களோடு கூட இணைந்து தோள் கொடுத்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை மிக சிறப்பாய் பணியாற்றின அருமையான ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஓராண்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை ஜெபத்தோடு பாரத்தோடு அவர்கள் நிறைவேற்றி அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்குரிய பிரதிபலனையும் ஆண்டவர் தாமே அருமையான ஆசிரியர்களுக்கு தந்து அவர்களை மேன்மைப்படுத்துவாராக. இப்பொழுதும் நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். முதலாவது கிண்டர் வகுப்பில் உள்ள அருமையான பிள்ளைகள் முன்பாக வந்து ஏலோ ஏலோ பயமில்லையே என்கிற அந்த பாடலுக்கு நடனமாட இருக்கிறார்கள். நாம் பிள்ளைகளுடைய நடனத்தை கண்டு நாம் மகிழ்வதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய கரங்களை தட்டி பிள்ளைகளை வாழ்த்துவோம், கர்த்தரையும் அதோடு கூட நாம் மகிமைப்படுத்துவோம். இப்பொழுதும்
கிண்டர் பிள்ளைகள் முன்பாக வந்து ஏலோ ஏலோ பயமில்லையே என்கிற பாடலுக்கு அவர்கள் நடனமாடுவார்கள். கடும் புயல் வந்தாலும் ஏலேலேலோ, அலைகள் மோதி அடித்தாலும் ஏலேலேலோ, கடும் புயல் வந்தாலும் ஏலேலேலோ, இயேசு கூட இருப்பதா தைரியமாய் ஓட்டி செல்வே, இயேசு கூட இருப்பதா தைரியமாய் ஓட்டி செல்வே. வெரி குட். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். அருமையான பிள்ளைகள் தங்களுடைய தலைகளை, கரங்களை, கால்களை அசைத்து மிக சிறப்பாக ஒரு நடனம் ஆடினார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது அருமையான பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்ல இருக்கிறார்கள். ஒரு மைக் கொடுங்கப்பா. அருமையான பிள்ளைகள் தங்கள் கற்றுக்கொண்ட கர்த்தருடைய வசனங்களை இப்பொழுது மனப்பாடமாக மிகுந்த தைரியமாக நம்மத்தில் சொல்லுவார்கள். ஒவ்வொருத்தரா வசனத்தை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. உலகத்தின் தீபரின சகலத்திலும் நான் உன்னை கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20. ஓகே, குட். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தில் அணுகாது. சூப்பர். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். வெரி குட். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சூப்பர் சூப்பர். ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. வசனத்தை துவங்கி விடுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். வெரி குட், வெரி குட். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்து செய்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. சூப்பர். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. சூப்பர். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். போங்க. சிறு பிள்ளைகளுக்கு அந்த சிறு வயதிலேயே நாம் வசனங்களை கற்றுக் கொடுப்பது, அவருடைய இருதயமாகிய பலகையிலே அது எழுதப்படுகிறது. வேத வசனத்தில் வாசிக்கிறோம், பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். ஆகவே இந்த காலத்தில் அருமையான பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற இந்த வசனங்கள் அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுதும் கிண்டர் மாணவர்கள் இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா என்கிற பாடலுக்கு இன்னொரு நடனமாட இருக்கிறார்கள். இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா என்கிற பாடலுக்கு கிண்டர் மாணவ மாணவிகள் ஒரு அருமையான ஒரு நடனத்தை ஆட இருக்கிறார்கள். கொஞ்சம் குயிக்கா வாங்க. மியூசிக். Hi
கேட்குறீங்களா? அதை மட்டும் செஞ்சீங்கன்னா எப்போதும் சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு எல்லாம் கொடுக்கிற இயேசுவுக்கு தினந்தோறும் நன்றி சொல்லுவோமா? ஹலோ, வெரி குட். பிள்ளைங்க மிக அருமையாக நடனமாடி நம்மை சந்தோஷப்படுத்தினார்கள். இப்பொழுதும் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை, அவர்கள் கற்றுக்கொண்ட மனப்பாட வசனத்தை இப்பொழுது நமக்கு சொல்லுவார்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஜோசுவா 3:5.
நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? யோவான் 4:6. அருமையான பிள்ளைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது அவர்கள் மனன வசனம் சொல்ல போகிறார்கள். ஓகே. சத்தமா மைக்கு பக்கத்துல வைமா. தம்பி கொஞ்சம் வால்யூம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:1. கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளையிட்டால் நிற்கும். சங்கீதம் 33:9. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. வெரி குட். யோவான் 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சங்கீதம் 121:5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். சங்கீதம் மைக்கு பக்கத்துல வைமா. சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. யாக்கோபு 4:7. ஆகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். வெரி குட். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை
அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஆதியாகமம் 26:12. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. வெரி குட். அவர் சிறியவனை புழிந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்கள் பபிள்கோடு உட்கார்வோம் மைமையுள்ள சிங்காசனத்தை சுவைக்கும் பண்ணிக்கலாம். 1 சாமுவேல் 2:8. சூப்பர். தீமோத்தேயு 3:1. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனாகிய அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலிய கர்த்தரவனோடு இருக்கிறார் என்றார். சோத்திரம். சூப்பர். நல்ல பிள்ளைங்க எல்லாம் ஜோர கை தட்டிடலாமா? ஓகே, பிரைமரி மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஜூனியர் வகுப்பிலிருந்து ஒரு நாடகம் ஒன்றை நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க, முன்னால வாங்க. சுறுசுறுப்புள்ளவனாயிரு என்ற அந்த தலைப்பை மையமாக கொண்டு ஒரு நாடகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையான பிள்ளைகள் நமக்கு இந்த நாடகத்தை மிக சிறப்பாக நடிக்க இருக்கிறார்கள். என்னதான் கஷ்டப்பட்டு படித்து டாக்டருக்கு படித்தாலும் அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்னு எழுதி பாஸ் பண்ணி ஒரு பையனை வேலைக்கு சேர்க்கல. நாமளே ஒரு கிளினிக்காக ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் படிப்புக்கு போட்ட பணத்தெல்லாம் எடுக்க வேண்டியதுதான். நர்ஸ் நர்ஸ் இங்கே வாங்க. வெளியே ஒரு போர்டு போடணும். நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் கொடுத்தால் போதும், நோய் குணமாகவில்லை என்றால் 2000 ரூபாய் திருப்பி தரப்படும்னு. சரிங்க டாக்டர். படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலே எல்லாம் வேலைக்கு போன்னு சொல்ல பண்ணுறாங்க. படித்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிக்கிறதெல்லாம் அந்த காலம். இப்போ எவனாச்சும் ஏமாற்றி பொல போட்டுறதான் இந்த காலம். ஏதாச்சும் சிலிச்சவன் சிக்குவானான்னு பார்ப்போம். எங்கே இன்னும் சிக்கலையே பர்றா. பொதுநல மருத்துவமனை. உங்கள் நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் தந்தால் போதும், குணமாகவில்லை என்றால் 2000 ரூபாயாக உங்களுக்கு திருப்பி தரப்படும். இது நல்லா இருக்கே, ஒரு இழிச்ச மாட்டிட்டா. டாக்டர் டாக்டர். சொல்லுப்பா. வா சொல்லுப்பா, உட்கார். என்னாச்சு? டாக்டர், எனக்கு டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது டாக்டர். பிரியாணி சாப்பிட்டா கூட ரசசோறு சாப்பிட்ட மாதிரி இருக்கு டாக்டர். ஏதாச்சும் ஒன்று பண்ணி என் டேஸ்ட் நாக்கு ஏதாச்சும் சரி பண்ணுங்க டாக்டர். அப்படியாப்பா? நர்ஸ் இங்கே வாங்க. அந்த 10ஆம் நம்பர் பெட்டியில் இருக்க மருந்து எடுத்து பாப்பா நாக்கில் 2 சொட்டு விடுங்க. சரிங்க டாக்டர். ஓ, இதுதான் 10ஆம் நம்பர் பாட்டிலோ? பாப்பா கிட்ட வாங்கி தர. சத்தமா பேசுமா, மைக்கை பக்கத்துல வச்சு பேசுமா. டாக்டர், இது பாவக்காய் ஜூஸ் டாக்டர். என்ன டாக்டர் இது? மருந்து கேட்டால் பாவக்காய் ஜூஸ் கொடுத்துருக்கீங்க. எப்படி நாக்கில் சுவை தெரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? 500 ரூபா தாங்க. ஐயோ, இவர் என்ன நம்மளை ஏமாத்துறாரு? இந்தாங்க டாக்டர். சே, என்னடா இது? நம்ம இவரை ஏமாத்தலாம்னு நினச்சா இவங்க நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்களாட்டிருக்கே. விடக்கூடாது, இப்படி ஆச்சு ஏமாத்தியா. இப்போ போனால் அந்த இளைச்சவாயம்மா கண்டுபிடிச்சிருவான். ஒரு 2 நாள் கழிச்சு போவோம். என்ன 2 நாள் ஆகி ஒரு பேஷண்ட்டையும் காணோம்? போவோம், கண்டுபிடிக்க மாட்டான் இருக்கு பையன். டாக்டர் டாக்டர். சொல்லுப்பா, என்ன ப்ராப்ளம்? டாக்டர் டாக்டர், எனக்கு என்ன பண்ணாலும் மறந்து போகுது டாக்டர். எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது டாக்டர். டாக்டர், என் ஃபோனை கூட எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேன் டாக்டர். ஐயோ, என் காசை காணோம் டாக்டர். ஒரே நிமிஷம் இருப்போம், கையில் தான்ப்பா எல்லாமே. ஐயோ, கையில் தான் எல்லாமே இருக்கா? பாருங்க டாக்டர், எல்லாம் மறந்து போகுது டாக்டர். இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க டாக்டர். அப்படியாப்பா? நர்ஸ் இங்கே வாங்க. சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் பெட்டியில் இருக்க டாக்டர் டாக்டர், அந்த ஜூஸா டாக்டர்? ஐயோ, அது 10ஆம் நம்பர் பெட்டி. போன தடவை அதானே கொடுத்தீங்க, அது எதுக்கு திரும்ப? 500 ரூபா தாங்க. ஐயோ, நம்மளே உளறிட்ட மாட்டிருக்கே. சே, என்ன பண்ணுறது?
இந்தாங்க டாக்டர். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இவர் வேறு நம்மகிட்ட இருக்க காசெல்லாம் பிடுங்கிடுவாராட்ருக்கே. கடைசியாக ஒரு 500 ரூபா இருக்குது. இதை வச்சு ட்ரை பண்ணுறோம். முயற்சி திருவினையாக்கும் திருவள்ளுவரே சொல்லியிருக்காருப்பா. பண்ணிட்டா போச்சு. இப்போ என்ன சொல்லலாம்? அவன்கிட்ட இல்லாத மருந்து ஏதாச்சும் கேட்கணுமே. கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவோம். அப்போ தான் அவன்கிட்ட எதுவுமே இருக்காது. இப்படியே போனால் நம்ப மாட்டான். கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுவோம். அப்பா நம்ம மூளைக்கு யாருப்பா? டாக்டர் டாக்டர் கண்ணு தெரிய மாட்டேங்குது டாக்டர். டாக்டர் இங்கே தான் பாருங்க. நான் சிவனை பிடிச்சி உட்காருங்க. டாக்டர் கண்ணு தெரிய மாட்டேங்குது டாக்டர். இப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க டாக்டர். அப்படியாப்பா? இந்த நோய்க்கு என்கிட்ட வைத்தியமே இல்லைப்பா. இந்தாப்பா 2000 வச்சுக்கப்பா. டாக்டர் இது 500 ரூபா நோட்டு டாக்டர். என்ன டாக்டர் நீங்கள் 2000 ரூபான்னு இப்படி ஏமாத்துறீங்க? பாருங்க, நான் 500 ரூபா கொடுத்ததை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. 2000 ரூபா இல்லைன்ட்டு. இந்த 500 இல்லாமல் இன்னொரு 500 ரூபா தாங்க. ஐயோ திரும்ப தவறி தன்வாயால் கேடுங்கிற மாதிரி மாட்டிட்டேனே. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. 1500 ரூபா வேற போயிடுச்சு. இருந்த காசையெல்லாம் தொலைச்சிட்டேன்னு சொன்னால் வீட்டில் அடிச்சு போடுவாங்க. சேர்த்து வேற மாட்டாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அடுத்த வேளை சாப்பிட்ற கூட காசு இல்லையே. சே ஏமா இப்படி தனியாக நின்று புலம்பிட்டு இருக்க? அதுவா, இந்த மாதிரி உங்கள் நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் தந்தால் போதும். இல்லை என்றால் 2000 ரூபாயாக உங்களுக்கு திருப்பி தர என்ன ஆசை காட்டி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்கங்க. அங்கே போய் பார்த்தா அவர் இருக்கிற 500 ரூபாய் இல்லாமல் 1500 ரூபா பிடுங்கிட்டாருங்க என்கிட்ட. இப்போ என்கிட்ட சாப்பிட்றது கூட காசு இல்லைங்க. என்ன பண்ணுறதே தெரிலங்க. இதை சொன்னால் வேற வீட்டில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. கவலைப்படாதம்மா, பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 10:4 சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. நம்ம மற்றவங்களை ஏமாத்தாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை சுறுசுறுப்பாக செஞ்சோன்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சரி இந்தாம்மா இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. வீட்டு செலவு பார்த்துக்கோ. பா எப்படியோ தெய்வம் மாதிரி ஒருத்தவங்க வந்து காப்பாற்றிட்டாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் யாரையும் ஏமாற்றாமல் உழைச்சி நீங்கள் சுறுசுறுப்பாக பைபிளில் போட்டிருக்க மாதிரி சம்பாதிச்சு ஆண்டவரே மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ. நம்முடைய பிள்ளைகள் அந்த நாடகத்தின் வாயிலாக ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். மிக சிறப்பாக ஒரு அருமையான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் பிரைமரி மாணவ மாணவிகள் முன்பாக கடந்து வந்து ஒரு நடனத்தை ஆட இருக்கிறார்கள். நான் காணாமல் போன வெள்ளிக்காசு என்கிற பாடலுக்கு ஒரு நடனத்தை ஆட இருக்கிறார்கள் பிரைமரி மாணவர்கள். போன வெள்ளி காசு என்ன கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா கேசு. நான் காணாம போன வெள்ளி காசு என்ன கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா கேசு. நான் தூசியத்தான் உதறி விட்டு எழுந்திடுவேன். நான் தூசியத்தான் உதறி விட்டு எழுந்திடுவேன். என் ஏசப்பா கரத்தில் நீ பயன்படுவேன். என் ஏசப்பா கரத்தில் நீ பயன்படுவேன். நான் ஏசப்பா பிள்ளையாயிட்டேன். பழச மறந்து இப்போ மனுஷனாயிட்டேன். நான் ஏசப்பா பிள்ளையாயிட்டேன். பழச மறந்து இப்போ மனுஷனாயிட்டேன். நான் காணாம போன வெள்ளி காசு என்ன கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா கேசு.
ஏசப்பா பிள்ளையாயிட்டேன், பழச மறந்து இப்போ மனுஷனாயிட்டேன். நான் ஏசப்பா பிள்ளையாயிட்டேன், பழச மறந்து இப்போ மனுஷனாயிட்டேன். நான் காணாம நான் காணாம நான் காணாம போன வெள்ளி காசு என்ன கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா ஜேசு ஏசு. வெள்ளி காசாயிருந்த இயேசுவை காட்டி கொடுக்க நானும் கூட துணிஞ்சேன். யூதாஸ் கரத்தில் வெள்ளி காசாயிருந்த இயேசுவை காட்டி கொடுக்க நானும் கூட துணிஞ்சேன். தூக்கி எறிந்த போது ஆலயத்தில் விழுந்த, தூக்கி எறிந்த போது ஆலயத்தில் விழுந்த, அப்பா பாதங்களில் கண்ணீர் விட்டு அழுத, ஏசப்பா பாதங்களில் கண்ணீர் விட்டு அழுத. என் பாவங்களை மன்னிச்சிட்டாரு, மன்னிச்சு மகனாக ஏத்துக்கிட்டாரு. என் பாவங்களை மன்னிச்சிட்டாரு, மன்னிச்சு மகனாக ஏத்துக்கிட்டாரு. நான் ஆளுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன், என் ஆண்டவரின் நாமத்தையே ஆராதிப்பேன். நான் ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன், என் ஆண்டவரின் நாமத்தையே ஆராதிப்பேன். ஓஹோ 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 லா 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 லா. வெரி குட். உங்களுக்கு என்னுடைய நன்றியும் எங்களுடைய வாழ்த்துக்களும். அருமையான பிள்ளைகள் மிக சிறப்பாக நடனமாடினார்கள். காட் பிளஸ் யூ. போய் உட்காருங்க. வசனம் சொல்றாங்களா? வெரி குட். கர்த்தர் நல்லவர் என்பது பாருங்கள், அவர் மேற்க மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தராலே வரும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஆதியாகமம் 26:12. வெரி குட். அடுத்தபடியாக ஜூனியர் பிள்ளைகள் மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே என்கிற பாடலுக்கு நடனமாட இருக்கிறார்கள். ஜூனியர் மாணவ மாணவிகள் முன்பாக வாருங்க. மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே என்கிற பாடல். மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே.
துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா துதிப்போம் அல்லேலூயா தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா மிகவும் சிறப்பாக நடனமாடி நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். அருமையான பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இன்டர்மீடியட் மாணவர்கள் முன்பாக வந்து யாருக்கு முதலிடம் என்கிற அந்த தலைப்பை மையப்படுத்தி ஒரு நாடகம் ஒன்றை நடித்து காட்ட இருக்கிறார்கள். நான் தான் கிளாக், நான் தான் பைபிள், நான் தான் ஃபோன், நான் தான் டிவி, நான் தான் சாம். சபா எனக்கும் ஃபோனு டிவின்னு பார்த்து போர் அடிச்சு போச்சு. இன்றைக்கும் அதே தான் பண்ணோன்னு. சரி, ஐயய்யா கனவு கண்டுட்டு இருந்தேன். டான்ஸ் ஆட சொன்னால் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. கிளாக் மணி அடிக்க சொன்னால் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. நில்லு நில்லு நில்லு, என்ன உனக்கு? நான் தான் உனக்கு காலையில் டெய்லி அனுப்பிவிடுவேன், நீ என்னையவே அடிக்கிறியா? யூத் சர்வீஸ் போனால் இப்படிலாம் பண்ணுவியா? ஓ, நீ அந்த அளவு வந்துட்ட. இரு உன்னை நாளைந்து பேட்டரி பிடிங்கிட்டு விட்டா இப்படிலாம் பேசுவியா? ஏன் பைபிள் இருமிட்டே இருக்கீங்க? சாம் முதல்ல என்ன தான் எடுத்து படிப்பான், என்ன தான் வாசிப்பான். ஆனால் இப்போ எல்லாம் அவன் என்னை எடுக்கிறது கூட இல்லை. வாரத்துக்கு ஒரு தாட்டி ஃபார்மாலிட்டிஸ்க்காக எடுக்கிறான். என்னை இப்போ எடுத்து வாசிக்கிறதே இல்லை. ஆமாம், அதனால தான் இவ்வளோ தூசியாக இருக்குது. அதனால தான் நான் இருமிட்டே இருக்கேன். ஆமாம், அவன் என்னை அடிக்கும் போதே தெரிஞ்சுது. சாம், உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ், உங்களுக்கு யூடியூப்லேருந்து மெசேஜ், உங்களுக்கு ட்விட்டர்லேருந்து மெசேஜ், உங்களுக்கு ஃபேஸ்புக்லேருந்து மெசேஜ். ஐயய்யய்யய்யய்யா, எனக்கு இந்த மெசேஜ் வந்து சாவடிக்குது. கூகுள் எல்லாத்துக்கும் பொம்பளை வயசு கொடுத்து நமக்கு மட்டும் ஆம்பளை வயசு கொடுத்துருச்சு. ஏன் பொம்பளை வயசுல இருந்தால் மட்டும்தான் நீ என்கிட்ட பேசுவியா? ஓ, இப்படிலாம் பேசுகிறேன். ஓ, எல்லாம் யூத் சர்வீஸை போக்காம டீ குடிக்க போகிறாங்க. நந்தேஷ் அனுப்பலனா? சரி, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்ருக்காங்க, கேட்போம். தம்பி, யூத் மீட்டிங்க்கெலாம் போகாத, ஒழுங்கா ராஜதானிக்கு டீ குடிக்க வந்துரு. யார் கேட்டாலும் நம்ம பேர் நந்தேஷுன்னு சொல்லு. ஓ, சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ஓகே. ஐயய்யய்யா, இது என்னன்னா அலாரம் அடித்து தூக்கத்தை எழுப்பிடிச்சு இவன் என்றானா ஃபேஸ்புக்கு ட்விட்டருன்னு சொல்லி இலை வச்சுட்டான். சரி, டிவியாச்சும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பைபிள் டிவி போடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்ன இவர் பாட்டு பாட சொன்னால் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. சரி, நேப்டாலாச்சும் போடுவோம். நான் உங்கள் நேப்டால். இந்த பாத்திரம் வந்து 5000 ரூபாய்க்கு விற்றோம். இப்போ ஆஃபரில் வெறும் 50,000 ரூபாய் தாங்க. 50,000 ரூபாய். 50 ரூபாயோ? இந்த பாத்திரத்தில் நீங்கள் என்ன வேணால் சமைக்கலாம். சாம்பார் வைக்கலாம், ரசம் வைக்கலாம். திடீர்னு உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு விஷம் கூட வைக்கலாம். ஓஹோ, இது நல்லா இருக்கே.
ஒரே ஒரு மிஸ்டு கால் உங்கள் வீட்டுக்கு ஓடிபி வரக்குள்ள, உங்கள் செல்லுக்கு ஓடிபி வரக்குள்ள இந்த பாத்திரம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். அதுக்குன்னு கை கால் இருக்காதுன்னு கேட்காதீங்க, நாங்கள் வந்து தருவோம். சரி, நம்ம கடைசியாக டிஸ்கவரி சேனல் போடுவோம். தேங்க்யூ கைஸ். நான் உங்கள் டிஸ்கவரி, நான் உங்கள் பேர்குல்ஸ். இன்னைக்கு நம்ம அமேசான் காட்டில் இருக்கோம் பாருங்க. ஐயோ காடு. நீ வாய மூடு. என்ன டிவியில் இருக்கிறதா இங்கே பேசலாம்? புழு, இங்கே ஒரு புழு இருக்கு கைஸ். இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என் வாழ்க்கையில இவ்வளோ அசிங்கமான புழுவை நான் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப கேவலமாக இருக்கு. புலி இங்கே பாரு, எலி. ஓ, என்னையவே எலிங்கிற. சரி, நம்ம நியூஸ் பார்ப்போம். பிரேக்கிங் நியூஸ். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் சடையப்பா மற்றும் கருப்புசாமி என்கிற பசங்கள் பள்ளி படிக்கும் மாணவர்கள் முட்டுச்சந்தில் விட்டு விபத்து. அடுத்து 8 மணி செய்திகள் காண உங்கள் வேல்ராஜ். ஓ, நம்ம வேல்ராஜ் தான் எப்பவுமே வராரு. இடைவேளைகளுக்கு பிறகு மகனே, பிராக்டிஸ் எல்லாம் முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சுப்பா. நான் வந்து இன்னைக்கு 6 அடிச்சேன். ஓ, அப்படியா? 4 அடிச்சேன். மகனே, ஒரு அம்மா சோப்பு ஒன்று வாங்கிட்டு வா. அம்மா சோப்பு தானே? காசு? காசா? இங்கே தான் வச்சேன். வந்துச்சு. அண்ணாச்சி ஒரு அம்மாம் சோப்பு தாங்க. ஒரு அம்மாம் சோப்பு தாங்க. இந்த தம்பி சோப்பு. தேங்க்யூங்க அண்ணாச்சி. இந்தாங்கப்பா. அப்பா அச்சம்பிள்ளை ஓடு. என்னப்பா விட்டு போட்டு போயிட்டீங்க? அச்சம்பிள்ளை ஓடு. விட்டு போட்டு வர்றான் பாரு. இவ்வளோ நேரம் நீ ஏறுவியா வண்டியில? அப்பா என்னப்பா விட்டு போட்டு போயிட்டீங்க? நீ ஏறவே இல்லையா? நீ ஏறிட்டேன்னு நினைச்சு நான் போயிட்டு இருக்கிறேன். இறங்கலப்பா. இப்போதான் புரியுது. இந்த அம்மாம் சோப்பு இருந்தா நல்லா உசைன் போல்டோட முந்திரலாம் போலையே. சரி, மாட்டு பத்துல பார்ப்போம். அரே பத்துலு, எனக்கு வயிறு காலியா இருக்கும் போது 3 வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதாடா? இவனுக்கு எப்பவுமே திங்கறதா பிரச்சனையா இருக்கு. டீ ஆஃப் பண்ணுவோம். ஏண்டா லூசு போயில, ஏண்டா நீ உன் இஷ்டத்துக்கு சேனல் மாற்றிட்டே கிடப்ப. நான் ஒவ்வொன்றா உனக்கு போட்டுருக்கணுமா? ஓ, என்னவே நீ அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? இரு, உனக்கு கேபிள் போடாமல் இருந்தா இப்படி பேசுவியா? நாளையிலேருந்து கேபிளை தூக்கி விட்டுறேன். தூக்கி தண்ணி லாரியில் தப்பி போடுவோம் பார்த்துக்க. ஓ, அந்த அளவு வந்துட்டியா? இரு உன்னை வச்சுக்கிறேன். இவன் என்றானா டிவி என்னங்கிறா அடிக்குது. இவன் என்றாங்கிறானா இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிறான். ஆம்பளை வயசுலாம் வேணுமான்னு. இது என்றானா தூக்கத்துலேருந்து எழுப்புது. ஓ, பைபிள். போனேன் கை கொடு. என்னது இது? கையா? போனு மெசேஜ்லாம் வந்திருக்கு, சொல்லவே இல்லை. என்னது இது? என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. இரு நாளைந்து உன்னை சார்ஜ் போடாம விட்டுறேன். ஹிஸ்ட்ரியெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, மறந்துட்டு பேசாத. ஐயோ, அதெல்லாம் பேசக்கூடாதுப்பா, அதெல்லாம் தப்பு. யார்ட்டையும் சொல்லிடாத. சரி சாம், அப்போ உனக்கு டிவி ஃபோனில் இருந்தால் ரொம்ப முக்கியம் இல்லை? ஆமாம், அதை வச்சு தான் லைஃப்பை ரன் பண்ணோன்னு. அப்போ நான் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். டிவி ஃபோனில் வச்சு ஆண்டவர்கிட்ட பேசிடுவியா? முடியாது. அதான் நான் சொல்கிறேன், நீ ஆண்டவரை விட்டு விலகிட்ட. இல்லை, நான் விலகலை. நீ ஆண்டவரை மறந்துட்ட. நான் ஆண்டவரை மறக்கலை. நீ ஆண்டவரை மறந்துட்ட. நான் மறக்கலை. நீ பாவம் செய்கிற. நான் பாவம் ஒன்றுமே செய்யலை. ஓ, இது கனவா? ஓ, பைபிள். ஏசப்பா இது எனக்காக தந்தது. நான் இனிமேல் இதை மறக்க மாட்டேன்.
ஏசப்பா என்னோட கனவுல பேசுகிற மாதிரி உங்கள் எல்லாத்துக்கூடையும் பேசுவார். நம்ம டிவி ஃபோனு அதுக்கு தான் முக்கியத்துவம் தரோம், பைபிளுக்கு முக்கியத்துவமே தரதில்ல. ஏன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே அதுதான் முதல்ல பார்க்குறோம். இன்னையிலேருந்து நம்ம ஒரு வாக்குத்தத்தம் எடுக்கணும், நம்ம பைபிளை வாசிக்கணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கத்திட்டிடலாமே. எல்லாருமே இந்த நாடகத்தை பார்த்ததில் அப்படியே பிரமிச்சு அப்படியே உட்காந்துட்டீங்கல்ல. ஸ்தோத்திரம். அருமையான ஒரு நாடகம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு முதலிடம்? நமக்கு ஆண்டவர் ஈவாய் கொடுக்கிற அந்த நேரங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எதற்கு முக்கியத்துவப்படுத்துகிறோம் இல்லையா? மிக அருமையாக, மிக திறமையாக, மிக தைரியமாக அந்த அருமையான கருத்தை நம்முன் பதிவு செய்திருக்கிறார்கள். இவைகள் நமக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினை. நம்முடைய நேரங்களை நாம் கர்த்தருக்காக நாம் என்ன செய்யணும்? செலவிட வேண்டும். சரி, நல்ல பிள்ளைங்க, காட் பிளஸ் யூ. இப்பொழுதும் டீன் மாணவர்கள் முன்பாக வந்து ஒரு மேசப் சாங்ஸ் இல்லைப்பா, ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இசையுடன் கூடிய அருமையான பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறார்கள் டீன் மாணவர்கள். பெரும் காற்றாக வீசிடுமே, திவநதியாக பாயிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும், கனிகளை கொடுத்து சாட்சியை வாழ்மை மகிமை படுத்துவே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை ஆக்கிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். தரிசனம் வேண்டுமே, தாகம் வேண்டுமே, தேசத்தை குறித்த தரிசனம் வேண்டுமே. தரிசனம் வேண்டுமே, தாகம் வேண்டுமே, தேசத்தை குறித்த தரிசனம் வேண்டுமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உங்க ஆவியை ஊற்றுமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உங்க ஆவியை ஊற்றுமே. ஜெபம் செய்யும் நேரத்தை இன்னும் கூட்டி, உபவாச நாட்களை இன்னும் பெருக்கி, கர்த்தரின் சித்தம் அதை நிறைவேற்றி, மேலோக வாழ்வை காட்டும் தேவ அக்கினி, பரலோக அக்கினி, பலிபீட அக்கினி, பட்சிக்கும் அக்கினி, பற்றிடும் அக்கினி. பரலோக அக்கினி, பலிபீட அக்கினி, பட்சிக்கும் அக்கினி, பற்றிடும் அக்கினி.
அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அந்தகார சங்குலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே வல்லமை வல்லமை தாழுமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அந்த கரையில் மற்றும் மகளவே ஆவியின் மலையை ஊற்றுமே அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் என்னை நிரப்பும் எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில் எழும்பிடு வாலிபனே எழும்பிடு கன்னிகையே எழும்பிடு வாலிபனே எழும்பிடு கன்னிகையே தேசத்தை கலக்கிடும் காலம் இது அக்கினியாய் எழும்பிடும் நேரம் இது தேசத்தை கலக்கிடும் காலம் இது அக்கினியாய் எழும்பிடும் நேரம் இது அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசுவின் நாமம் உயர்த்திட புறப்படு ஆதி எழுப்புதல் தேசம் கண்டிட தரிசனத்தோடே எழும்பிடு அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசுவின் நாமம் உயர்த்திட புறப்படு ஆதி எழுப்புதல் சபைகள் கண்டிட தரிசனத்தோடே எழும்பிடு வல்லமை உனக்குள்ளே தேவ அக்கினி உனக்குள்ளே வல்லமை உனக்குள்ளே தேவ அக்கினி உனக்குள்ளே எழும்பிடு எழும்பிடு வாலிபனே தேவசேனை உன்னை அழைக்கிறது எழும்பிடு எழும்பிடு கன்னிகையே தேவசேனை உன்னை அழைக்கிறது பார்ப்போற்றும் வேந்தனம் இயேசுவை பாரெங்கும் சொல்லிட புறப்படுவோம் பாலான ஸ்தலங்கள் யாவையும் இயேசு ராஜாவின் அரண்மனையாக்கிடுவோம் எழும்புவோம் திருச்சபையே செல்லுவோம் சேனைகளாய் எழும்புவோம் திருச்சபையே செல்லுவோம் சேனைகளாய் தேசத்தை கலக்கிடும் காலம் இது அக்கினியாய் எழும்பிடும் நேரம் இது தேசத்தை கலக்கிடும் காலம் இது அக்கினியாய் எழும்பிடும் நேரம் இது வாசித்து நேர்த்தியான குரலிலே அழகாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுதும் இன்டர் மாணவர்கள் முன்பாக வந்து ஒரு நடனம் ஆட இருக்கிறார்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அற்புதங்களும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அற்புதங்களும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது நிறைவேறும் காலம் வந்துவிட்டது நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது இப்பத்தான் ஆரம்பமே எல்லாமே நிறைவேறுமே இப்பத்தான் ஆரம்பமே எல்லாமே அற்புதமே
நடத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. மாணவனே நாக்குமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இரிய மாணவளே நாக்குமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. நடனமாடி நம்மை மகிழ்வித்தார்கள். கடைசியாக சீனியர் மாணவ மாணவிகள் ஆசிரியரோடு இணைந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள். இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் ஸ்டேஜுக்கு வரல. அவங்கெல்லாம் ஸ்டேஜுக்கு பின்னால் இருந்து பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து பிள்ளைகளை முன்னால் அனுப்பி என்ன செஞ்சாங்க, அநேக நிகழ்வுகளை நமக்கு நடத்தி காட்டினார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் தங்கள் மாணவர்களோடு இணைந்து ஆசிரியரும் மேடைக்கு வருகிறார். இந்த நிகழ்ச்சி எப்படின்னா, இது பட்டிமன்றம். கிறிஸ்துவ ஆராதனை பாடல்களில் தேவ பிரசன்னத்தை உணர வைப்பது பழைய பாடலா புதிய பாடலா, கருத்துள்ள பாடல் அது பழைய பாடலா புதிய பாடலா என்கிற இந்த தலைப்பை மையமாக வைத்து இரண்டு அணியினர் இன்னைக்கு நம்ம மத்தியில் பேச போறாங்க. முடிவிலே நடுவராக சகோதரன் வெஸ்லி அவர்கள், அவர்தான் இந்த வகுப்பின் ஆசிரியர், சீனியர் வகுப்பின் ஆசிரியர். அவர்தான் இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக இருந்து சரியான தீர்ப்பை வழங்க இருக்கிறார். சரியா? ஹலோ, செக். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப டயர்டாக பசியோடு உட்காந்துருப்பீங்க. நாங்கள் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை, உங்கள் முகத்திலேயே பார்த்தா தெரியுது.
அதனால் சீக்கிரமாக முடிச்சிடறோம். கடைசி நிகழ்ச்சியாக தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறது பழைய பாடலா புதிய பாடலான்னு பேச போகிறாங்க. பழைய பாடல்னு சொல்லி சீனியர் டீம், அதாவது கிளாசன் டீமும், புதிய பாடல்னு ஸ்வீட்டி டீமும் பேசுகிறாங்க. முதலாவதாக பழைய பாடல் தான் அப்படின்னு பேச வராது கிப்சன். இக்கூடியுள்ள அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை கூறி ஆரம்பிக்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்ற மெதகேந்திரில் தெய்வ பிரசனத்தை உணர உதவுவது பழைய பாடல்களா புதிய பாடல்களா என்பதே. அதில் நானும் கிளாட்சன் அவர்களும் பழைய பாடல்கள் என்று கூற வந்துள்ளோம். பழைய பாடல்கள் மிகவும் கருத்துள்ளவைகளாக அமைகின்றது என்பது எங்கள் வாதத்தினுடைய கருத்தாக அமைகிறது. பழைய பாடல்கள் மிகவும் உணர்ச்சி மிக்கதாகவும் அதனுடைய வரிகள் மிகவும் நேர்த்தியாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. அது இந்த காலத்து பாடல்கள் இல்லை என்பதே எங்களுடைய வாதமாக இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வின் மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் அப்பொழுது மிகவும் நெருக்கப்பட்ட நேரங்களில் ஒரு சபையின் மூலமாகவோ இல்லை ஒரு ரேடியோ மூலமாகவோ அவன் காதுகளில் இந்த மாதிரியாக ஒரு பாட்டு எழுகிறது. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இந்த மாதிரியான உணர்ச்சி மிக்க பாடல்கள் இந்த காலத்து பாடல்கள் இல்லை என்பதே எங்களுடைய வாதமாக இருக்கிறது. அழகாக பேசினார். அவர் சொன்னார், ஒரு தாய் போல ஒரு தூரமாக ஒரு பிரயாணம் போன ஒரு மனுஷன் அவர் தாய் தகப்பனை விட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாரு. அப்போது ஒரு தாய் போல் யார் தேற்றுவார்னா நம்ம தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் தான் தேற்ற முடியும். அப்படி தான் அந்த பாடல் மூலிமா அவர் சொல்ல வந்தார். அழகாக பேசினார். பழைய பாடல் தான் அப்படின்னு, இதுதான் புதிய பாடல் தான் அப்படின்னு சொல்லி வராங்க ஜெயராணி. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு முன்னாடி பேசின கிப்சன் கிங் அண்ணா பழைய பாடலில் உற்சாகம் ஊட்டுறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே பாடலை புதிய பாடல்கள் உற்சாகம் ஊட்டுவதில்லை, மனுஷனையும் உற்சாகப்படுத்துவதில்லை என்று சொன்னார். அதே பாடலை மையமாக வைத்த ஒரு பாடல், தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. இந்த பாடல்கள் மனுஷர்களையும் சபை விசுவாசிகளையும் உற்சாகப்படுத்துகின்றதா என்று சொல்ல வேண்டும். அதே பாடல் இன்னொரு பாடல், புதிய பாடலில் நான் அதை பாட விரும்புகின்றேன். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, கீழே விழுந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. ஆராதிப்பேன் அழகே, என்ன மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே என்று புதிய பாடல்கள் தான் உற்சாகம் ஊட்டுகின்றன, மனுஷர்களையும் சபை விசுவாசிகளையும் உற்சாகம் ஊட்டுகின்றன என்று சொல்லி வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி.
புதிய பாடல் தான் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து பேசினாங்க. அதுக்கு எதிராக பழைய பாட்டு தான் அப்படின்னு வராரு சீனியர் தலைவர். பழைய பாட்டுன்னு சொல்லி கிளாட்சன் அவர்கள் வராரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே கூடி வந்துள்ள சபை மக்களுக்கும் போதகர் அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசும் முன்பாக பழைய பாடலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, தீர்ப்பு இப்பொழுதே கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு நான் சொல்கிறேன். எதிரணியில் பேசின ஜெயராணி அவர்கள் பழைய பாடல்களில் உற்சாகமூட்டும் வரிகள் இருப்பதில்லை என்று சொல்லி அவங்க குறிப்பிட்டதை நான் கவனித்தேன். பழைய பாடல்கள் உற்சாகம் இல்லைன்னு எந்த விதத்துலையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நடுவர் அவர்களே, இப்போ நாங்கள் பாட போகிற பாட்டில் சபை மக்கள் உற்சாகமாக பாட போகிறாங்க, கைத்தட்டி பாட போகிறாங்க. அது உண்மையாக போகிறது. சேர்ந்து பாடலாமா? குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில், சத்தமாக குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். நடுவர் அவர்களே, நீங்களே பார்த்திருப்பீர்கள் மக்கள் மத்தியில் எவ்வளோ ஒரு உற்சாகம் பழைய பாடலுக்கு உள்ளது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. புதிய பாடலில் உற்சாகம் இருக்கா அப்படின்னு எங்களை கேட்கும்போது எங்கள் தரப்பில் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, பழைய பாடல்களில் இப்போ இந்த மாதிரி பாடல்களை பாடும்போது நீங்களாகவே கைத்தட்டி பாடுவீங்க, கூட சேர்ந்து பாடுவீங்க, வாலிபர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் வருகிற புதிய பாடல்கள் இவ்வாறான வரிகளில் அமைவதில்லை. ஏனென்றால் அவங்க முக்கியத்துவப்படுத்தி அவங்க செய்வது என்னென்னா, இசைக்கும் ராகத்துக்கும் தாளத்துக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து இந்த காலத்து பாடல்களை அவங்க எழுதுறதுனால அது வெறும் உடலளவில் ஒரு உற்சாகத்தை கொடுக்குமே தவிர ஆண்டவர் கூட உற்சாகமாக ஆராதிக்கிறக்கோ ஆண்டவரை துதிக்கிறக்கோ அது வழிவகுக்கிறது இல்லை. இன்றைக்கு இருக்கிற நிறைய பாடல்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ போன கிளாஸ் டான்ஸ் ஆடினாங்க. அதில் ஆமேன் அப்படிங்கிற பாட்டை எவ்வளோ தூரத்துக்கு இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இழுத்து ஆமேன் அப்படி பாடுறாங்க. ஸோ இதில் உற்சாகமூட்டுறதுக்கான வரிகள் எதுவுமே இல்லை. ஒருவேளை கேட்கறதுக்கு அது ஸ்பீடாக இருக்கலாம், ஆனால் அது மக்களை உற்சாகப்படுத்துதா அப்படிங்கிறது இல்லை. அது வாலிபர்களுக்காகவும் அவங்களுடைய எக்ஸைட்மெண்ட்டுக்காகவும் மட்டும்தான் அவங்க உருவாக்குறாங்க. எனவே என்றைக்குமே பழைய பாடல்கள் மட்டும்தான் உற்சாகத்தை கொடுக்கும் என்று நான் சொல்லி விடைபெறுகிறேன். தீர்ப்பை எங்களுக்கே வழங்குவாங்க, நாங்கள் நம்புகிறோம், பார்ப்போம். அவரை இப்போவே என்ன தீர்ப்பு கொடுக்க சொல்லிட்டே போகிறாரு. அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக பேசிட்டு போகிறாரு பழைய பாட்டு தான்னு. ஆமாம், ரொம்ப ஆணித்தனமாக நீங்களும் ஆதரவு கொடுத்தீங்க பழைய பாட்டு தான்னு. இல்லை புது பாட்டு தான் அப்படின்னு வராங்க சீனியர் புதுப்பாட்டு தலைவி ஸ்வீட்டி அவங்க. இங்கு கூடி வந்திருக்கும் சபை மக்கள் அனைவருக்கும், போதகர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் செந்தமிழில் பேசுவேன்னு நினச்சிங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க, மறந்துடுங்க. நார்மலாக தான் பேச போகிறேன். நானும் என்னோடய தரப்பை ஒரு பழைய பாட்டிலேருந்தே ஆரம்பிக்கலான் இருக்கேன். எந்த நாவில் புது பாட்டு எந்த நாவில் புது பாட்டு எந்த தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த பாட்டில் கவனிச்சிங்கன்னா ஒரு ஆழமான உள்கருத்து இருக்கு. எந்த அளவுக்கு பழைய பாட்டு போர் அடிச்சிருந்தா சங்கீதக்காரனாகிய தாவீதே கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள்னு எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. கவனிச்சுக்கோங்க, இதையும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர நடுவர் அவர்களே. அடுத்தபடியாக நம்ம சீனியர் தலைவர் பென் கிளாட்சன்
எந்த அளவுக்கு புதிய பாடல்களை கேட்கிறத தன் தொழிலாக வைத்திருக்கிறார் என்பது எனக்கு நல்லா தெரியும். எப்படி இன்னைக்கு போய் பழைய பாட்டு டீமில் உட்கார்ந்தாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அது புரியாத புதிராகவே இருக்குது. அவர் இன்னைக்கு 2 பாயிண்ட் பேசினார். முதல் பாயிண்ட் என்னென்னா பழைய பாட்டு தான் உற்சாகம் கொடுக்குதுன்னு பேசினார். 2வது பாயிண்ட் என்னென்னா புதிய பாட்டில் இசையும் ராகமும் தாளமும் கரெக்டாக ஓகே இந்த 3 தான் இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் புதிய பாடலில் பாட்டுன்னா நம்மளுக்கு என்ன முதல் பழசு புதுசுன்றதை விட்டுருங்க. பாட்டு இசை ராகம் இது 2ம் சேர்ந்தாதான் பாட்டே பாட்டாகும். இல்லைன்னா கவிதை பாடிட்டு போயிடலாமே. பாட்டுங்கிறதே இசையும் ராகமும் தாளம் தான். அதனால் புதிய பாட்டில் மட்டும்தான் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அவர் 2வதாக என்ன சொன்னாருன்னா பழைய பாட்டு தான் உற்சாகம் கொடுக்கும்னு சொன்னார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குமாறு நான் என்னோட தரப்புலேருந்து ஒரு பாட்டை பாட போகிறேன். ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூவா, ஏகோவா ரஃபா, ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூவா, ஏகோவா ரஃபா. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். இந்த பாடலை நம்ம பாடும்போது இசையும் ராகமும் மட்டுமா தெரிஞ்சுது? நம்ம தேவனுடைய நாமங்களை துதித்து அவரை ஆராதிக்கிறதுக்கு இந்த பாடல் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருந்தது. நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கும் இந்த பாடல் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருந்தது. அதனால் பழைய பாட்டில் தான் உற்சாகம் இருக்குது, புதிய பாட்டில் ஒரு ஆவிக்குரிய உற்சாகம் இல்லைன்னு அவர் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. அடுத்தது, இந்த காலத்தில் உண்மையாலுமே சில பாடல்கள் புதிதாக வருகிற பாடல்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாததாகவும் பாடகர்கள் தங்களுடைய புகழுக்காக எழுதுகிற பாடல்களையும் நம்ம பார்க்க முடியுது, கேட்கவும் முடியுது. அந்த ஒரு காரணத்துக்காக எல்லா புதிய பாடல்களும் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. இந்த காலத்துலேயும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதற்கும் அவரோட நெருங்கி சேர்றதற்கும் புதிய பாடல்கள் வந்துட்டு தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், புதிய பாடல்களை நம்ம எதுக்காக எழுதுகிறோம்? நம்மளோட பேச்சு வழக்குலையும் நம்மளுடைய வாழ்க்கையும் காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போது ஒரு 25 வருடத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பாடலை எடுத்து நம்மளைய பாட சொன்னால் அதில் உள்ள சில வார்த்தைகள் என்னன்னே நம்மளுக்கு புரியாது. பெரியவங்களுக்கு புரியுமா இருக்குமோ என்னமோ, எங்களுக்கு புரியாது. அப்போது நாங்கள் பழகி வந்த வார்த்தைகளை பாடலில் பயன்படுத்துகிறப்போ அந்த வார்த்தைகளை எங்களால் இன்னும் புரிந்து கொண்டு இன்னும் தேவனை ஆராதிக்க முடியுது. அப்படி இருக்கிற நேரத்தில் புதிய பாடல்களை பயன்படுத்துகிறப்போ பழைய பாடல்ங்க கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னுமே நாங்கள் அதை உணர்ந்து பாடுறதற்கு எங்களுக்கு அந்த பாடல்கள் உதவி செய்யுது. இதனால் தீர்ப்பை எங்களுக்கே கூறுமாறு கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக பேசுனாங்க. புது பாட்டு தான்னு. நீங்கள் எத்தனை பேர் பழைய பாட்டு புது பாட்டுன்னு உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக பழைய பாட்டு புதிய பாட்டுங்கிற ஒரு தீர்வுக்கு முன்னாடி நான் சில நேரம் உங்களோட பேச விரும்புகிறேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் துதி பாட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல. ஆமாம், நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன காட்டுறோமோ அதுதான் அவங்க பிரதிபலிப்பாங்க. உண்மையாக சொல்ல போனால் அவங்கள நம்ம உண்மையாக அவங்களோட இன்னும் கைடன்ஸானா நம்ம அவங்கள பாடல்களை அதிகமாக அவங்கள பாட வைக்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ஆமாம், சங்கீதக்காரன் இந்த மாதிரி சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். 13:6 சங்கீதம். நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் தேவன் செஞ்சுருக்கிறார். அப்போது அதை நினைக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா இருக்கவே மாட்டோம். நாம் அதிகமாக தேவனை புகழ
கடமைப்பட்டிருக்கிறோம். தாவீது அவருடைய வாழ்க்கையில் படாத கஷ்டமாக நம்ம பற்ற போகிறோம். அவர் ராஜாந்தான் பேர், முக்காவாசி காட்டில் தான் கழிச்சார். ஆனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்னு. அதனால் நம்ம வாழ்க்கையில் அந்த அளவுக்குலாம் பாடணும்னு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் பாட கடமைப்பட்டிருக்கிறீங்க. அதனால் துதிக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எப்போல்லாம் துதிக்கணும்? ஏன் துதிக்கணும்? ஓய்வில்லாமல் கர்த்தரை துதிக்கணும். காலையிலும், அதுக்காக பெர்க்மான் ஐயா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே, மதியத்திலும் துதிப்பே, இரவினிலும் துதிப்பே. காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே, மதியத்திலும் துதிப்பே, இரவினிலும் துதிப்பே. நன்றி நன்றி என்று, நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று, நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. ஆமாம், எப்படி துதிக்கணுமா? காலையும் மாலையும் மதியத்திலும் இரவினிலும் ஓயாமல் துதித்து கொண்டே இருக்கணுமாம்மா தேவனுடைய நாமத்தை. ஆமாம், நமக்கு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். இப்படி தான் ஆண்டவர் நம்மளை படைச்சார். ஆமாம், நம்மளுடைய பாட்டை துதியை சொல்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நான் முடிவாக தீர்ப்புக்கு வரேன். நம்ம எப்படி ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வர்களாக இருக்கணும். பழைய பாட்டோ புதிய பாட்டோ இல்லை, தேவனை ஆவியோடு உண்மையோடும் துதிக்கிறவர்களாக இருக்கணும். நான் சொல்ல வர்றது ஒன்று தான், தேவனை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் நம்ம துதிக்கணும். பழைய பாட்டோ இருந்தாலும் சரி, புதிய பாட்டாக இருந்தாலும் சரி. நீங்கள் உண்மையாக துதிச்சிங்கன்னா அவர் உங்கள் மத்தியில் வாசம் பண்ண வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறீங்களோ அவள் நடுவில் இருக்கேன்னு சொல்ல ஆண்டவர். நீங்கள் எங்கே கூடி பாடுறீங்களோ உங்கள் நடுவில் வாசம் பண்ண வல்லவராக இருக்கிறார். அங்கே மகிமை, தேவனுடைய மகிமை விளங்கும். அதனால் பழைய பாட்டோ புதிய பாட்டோ அல்ல, நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் துதிச்சிங்கன்னா தேவன் அங்கே வாசம் பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை முடிவடைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ. சீனியர் மாணவர்கள் தங்கள் ஆசிரியரோடு இணைந்து அருமையான ஒரு பட்டிமன்றத்தை நமக்கு நடத்தி இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த கல்வி ஆண்டிலே நமக்கு அருமையான பிள்ளைகள் தாங்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடங்களிலிருந்து அவர்கள் மிகுந்த சிறந்த முறையிலே தேர்வை எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எல்லாருமே நல்லா எழுதியிருந்தாங்க. ஆனாலும் அவர்களில் முதல் 3 இடத்தை பிடித்தவர்களை நாங்கள் தேர்வு செய்து முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்று நாம் அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து அவர்களை பாராட்டி கௌரவப்படுத்த விரும்புகிறோம். ஆகவே இப்பொழுது நான் பெயர் சொல்ல சொல்ல அருமையான பிள்ளைகள் நீங்கள் முன்பாக கடந்து வந்து உங்களுக்கான பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறோம். எல்லாருக்கும், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பரிசு உண்டு. அது மட்டும் இல்லாமல் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கும் நாங்கள் பரிசுகள் வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்த பாராட்ட விரும்புகிறோம். நம்முடைய தலைமை போதுகிறவர்கள் முன்பாக கடந்து வந்து தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்க அவர்களை முன்பாக அழைக்கிறேன். கிண்டர் வகுப்பில் நடத்தப்பட்ட தேர்வில் முதலிடத்தை பிடித்த 2 பிள்ளைகள், ஆரோன், ஹேனா பிரைசி, இவர்கள் 2 பேரும் தேர்வில் வெற்றி பெற்று முதலிடத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆரோன், ஹேனா பிரைசி. உற்சாகமாய் நம் பிள்ளைகளை கரங்களை தட்டி இரண்டாவது இடத்தை ஜோஷுவா 2வது இடத்தை பெற்று பிகினர் வகுப்பிலே
தேர்வில் முதலிடத்தை பிரசன்னாஸ்ரீ பெறுகிறார். பிரசன்னாஸ்ரீ. இரண்டாவது இடத்தை பெற்று பரிசை பெறுகிறவர் அஸ்கினா ராஜ். அஸ்கினா ராஜ். மூன்றாவது இடத்தை ஜே மனோவா பெறுகிறார். ஜே மனோவா மூன்றாவது பரிசை பெறுகிறார். பிரைமரி பிரிவிலே தேர்வில் வெற்றி பெற்று முதலிடத்தை பெறுபவர் ஏஞ்சல் பிளஸி. ஏஞ்சல் பிளஸி முதல் பரிசை பெற்றுக் கொள்கிறார். இரண்டாவது பரிசை எஸ் ஜெஃப்ரின் பெற்றுக் கொள்கிறார். எஸ் ஜெஃப்ரின். எஸ் ஜெஃப்ரின் தேர்விலே இரண்டாவது இடத்தை பெற்று அவருக்கான பரிசை பெற்றுக் கொள்கிறார். மூன்றாவது பரிசை வி பிளஸி ஜாய் பெற்றுக் கொள்கிறார். வி பிளஸி ஜாய். ஜூனியர் பிரிவிலே பரீட்சையில் அதிக மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பெறுபவர் டிஃபானி ஜஸ்டினா. இரண்டாவது இடத்தை பெறுபவர் ரட்சன்யா. ரட்சன்யா இரண்டாவது இடத்தை பெற்று இரண்டாவது பரிசை பெறுகிறார். மூன்றாவது பரிசை பி ஜீவிதா பெற்றுக் கொள்கிறார்கள். பி ஜீவிதா மூன்றாவது இடம். ஓகே, சாரி, பெனிட்டா பிளஸி. பெனிட்டா பிளஸி. ஜோர கை தட்டுவோம். பெனிட்டா பிளஸி. ஓகே. இன்டர்மீடியட் முதல் இடத்தை பெறுபவர் ஜோயல் ஜோனத்தான். இரண்டாவது இடத்தை பெறுபவர் மகிழரசி. மகிழரசி இரண்டாவது இடத்தை பெற்று அதுக்கு பரிசை பெறுகிறார். மூன்றாவது பரிசை பி ஜீவிதா. ஜீவிதா மூன்றாவது இடம், மூன்றாவது பரிசை பெறுகிறார். சீன் மாணவர் பிரிவிலே தேர்வினை மிக சிறப்பாக எழுதி முதலிடத்தை பெறுபவர் ஜெனிஃபர் மேரி. ஜெனிஃபர் மேரி ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் கே ஜெசிந்த். கே ஜெசிந்த் இரண்டாவது இடம். மூன்றாவது பரிசை ஆர் சந்தோஷ் பெற்றுக் கொள்கிறார். சீனியர் பிரிவிலே தேர்வை மிக சிறப்பாக எழுதி முதலிடத்தை பெற்று முதல் பரிசை பெறுபவர் எஸ் பென் கிளாட்சன். இரண்டாவது இடத்தை பெறுபவர் தி ஆலின் ஜெர்ஷா. தி ஆலின் ஜெர்ஷா இரண்டாவது பரிசை பெற்றுக் கொள்கிறார். மூன்றாவது பரிசை எல் கௌதம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். எல் கௌதம் அவங்க அப்பா இருக்கிறாரா? எல் கௌதம் இல்ல. ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்முடைய அருமையான பிள்ளைகளை கடந்த ஓராண்டு காலம் வேத சத்தியத்திலே வழிநடத்தி சரியாய் அவர்களுக்கு போதித்து இந்த சிறுவர் ஊழியத்திலே மிகவும் சிறப்பாய் பங்காற்றின எங்களுக்கு அருமையான ஆசிரியர்களை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். ஒரு சிறிய பரிசை அவர்களுக்கு வெகுமதியாக கொடுக்கிறோம். ஆனால் நாங்கள் சின்ன வெகுமதி கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவர்கள் செய்த அந்த ஊழியத்திற்கான ஒரு பெரிய பிரதிபலனை ஆண்டவர் நிச்சயம் அவர்களுக்கு தந்தருளுவார். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நாங்கள் இன்னைக்கு அவங்கள இந்த மேடையில் ஏற்றி அவர்களுக்கு கொடுக்கிற அந்த கனத்தை காட்டிலும் பரம பிதாவானவர் உங்களுக்கு கொடுக்கிற கனம் அது மிக சிறப்பாக இருக்கும். சரி, இப்பொழுதும் நான் பெயர் வாசிக்க அருமையான ஆசிரியர் அவர்கள் நீங்கள் முன்பாக கடந்து வந்து உங்களுக்கான பரிசை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாக கேட்கிறேன். ஸ்தோத்திரம். சகோதரி தேவி அவர்கள், சகோதரி ஜெமீமா அவர்கள்,
இவர்கள் எல்லாருமே கிண்டர் பிகினர் இந்த வகுப்பிலே மிக சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள். சகோதரி ரேச்சல், சகோதரி ஜெபா மோசஸ் அவர்கள், சகோதரி டோரா, சகோதரி செல்சி, சகோதரன் புவனேஷ், சகோதரி ஜபசுகுந்தி அவர்கள், சகோதரர் புவனேஷ், சகோதரி ஜபசுகந்தி அவர்கள், சகோதரன் கிங்ஸ்லி, இன்டர்மீடியட் ஆசிரியர் சகோதரர் பிரதீப், இன்டர்மீடியட் ஆசிரியர் சகோதரர் பிரதீப் அவர்கள், சகோதரி சசிகலா அவர்கள், சகோதரி லினோ, இன்டர்மீடியட் ஆசிரியர் சகோதரி சசிகலா அவர்களுக்கு உதவி ஆசிரியராக இருந்த சகோதரி லினோ அவர்கள் பரிசுகளை பெற்றுக் கொள்கிறார்கள். ஜீன் வகுப்பின் ஆசிரியர் சகோதரி ஐஸ்வர்யா அவர்கள் மற்றும் சகோதரி எம்எல்ஏ கிரண் அவர்கள். ஜீன் வகுப்பை சேர்ந்த ஆசிரியர்கள் தங்களுடைய பரிசை வாங்கி செல்கிறார்கள். சீனியர் வகுப்பு ஆசிரியர் சகோதரன் வெஸ்லி அவர்கள், ஓகே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்ற எல்லா மாணவிகளுக்கும் நாங்கள் உங்களுக்கு பரிசுகளை உங்களுடைய வகுப்பு ஆசிரியரிடம் ஒப்படைக்கிறோம். நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் உங்கள் வகுப்பிலே கடந்து சென்று உங்கள் ஆசிரியரை சந்தித்து உங்களுடைய பரிசு பொருள் எல்லாருக்கும் இருக்கு, சரியா? எல்லாரும் மறவாமல் நீங்கள் அதை பெற்று செல்ல உங்களை அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு புதிய பாட திட்டத்திற்குள்ளாக நம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்ல இருக்கிறார்கள். இன்னும் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து அருமையான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அருமையான பிள்ளைகள் இன்னும் சத்தியத்திலே போதிக்கப்பட, இன்னும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர, நம்முடைய திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் அவர்கள் இன்னும் சாட்சிகளாய் பிரகாசிக்க தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து பெற்றோராகி நீங்களும் உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து ஓய்வு நாள் பாடசாலைக்கு நீங்கள் அனுப்பித்தர உங்களை அன்பாய் கேட்கிறோம். சிலர் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியாக அனுப்புவதில்லை. இது வேத பாடசாலையுடைய ஆசிரியர் எங்களுக்கு சொன்னதான சில ரிப்போர்ட்ஸ். ஆகவே நீங்கள் பெற்றோர்கள், நீங்கள் ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு நீங்கள் கடந்து வாருங்கள். பிள்ளைகளையும் சரியாக ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நிறைவு ஜெபத்தை அருமையான போதுகிறவர்கள் ஜெபிப்பார்கள். அதை தொடர்ந்து நாம் நம்முடைய வீடுகளுக்கு கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேடுதே, நான் எப்படி பதில் செய்குவே? நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேடுதே, நான் எப்படி பதில் செய்குவே? இம்மகா நோக்கமோற்றும் நிறைவேறிட என்னை தந்து நடப்பிடுமே. இம்மகா நோக்கமோற்றும் நிறைவேறிட என்னை தந்து நடப்பிடுமே. என் இயேசுவே சித்திரோ ஏமாத்திர மண்ணான நான், என் சுவேனே சித்திரோ ஏமாத்திர மண்ணான நான், இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. கண்களை மூடி ஆண்டவருக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரணராயிருக்கிற எங்கள் அருமையான நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கனமான ஊழியம் இந்த பட்டணத்தில் செய்யும்படி நீர் சித்தம் கொண்டதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதுகாறு நீர் தெரிந்து கொண்ட எல்லா அருமையான குடும்பங்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, பெரியோர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகள் மத்தியிலும் ஊழியங்கள் செய்யும்படியாய் நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பங்கு கொள்ளுகிற எல்லா பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாடங்களை கற்பிக்கிற ஆசிரியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த ஊழியங்கள் செய்யப்பட எல்லா கிருபைகளையும் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். எட்டு நாட்களிலே புஸ்தகங்கள் அச்சடிக்கப்பட உதவி செய்யும்படி செபிக்கிறோம். தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும்படியாக ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். இதுகாரும் உதவி செய்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் பரத்திலிருந்து தேவையான ஒத்தாசைகளை அனுப்பி தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்குவார்களாக. உமக்கு ஸ்தோத்திரம். வருங்கால ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறபடிய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை போதித்து நடத்தும்படி செபிக்கிறோம். கரம் பிடித்து நடத்தும்படி செபிக்கிறோம். தேவையான எல்லா ஒத்தாசைகளையும் பரத்திலிருந்து அனுப்பி தரும்படி செபிக்கிறோம். மீதி உள்ள நாட்களிலும் சமயங்களிலும் கூட இருந்து காத்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ள மேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்கள் யாவருக்கும் சபையின் சார்பாக, சிறுவர் ஊழியத்தின் சார்பாக நன்றி சொல்லுகிறோம். ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். மாணவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் வரும் நாட்களில் ஆண்டவருக்கு மகிமையாக இன்னும் அநேக பிள்ளைகள் குடும்பங்கள் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட தொடர்ந்து செபித்து கொள்ளும்படியாக, இந்த ஊழியங்களில் உங்களுடைய பங்கை நிறைவேற்ற உதவி செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.